பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே வருத்தத்தில் ராதிகா சொன்ன விஷயத்தினால பாக்கியா மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. ரொம்பவே வருத்தத்தில் பாக்கியா இருக்காங்க. அப்போ நம்ம பழனிசாமி வராங்க. பழனிசாமி பாக்கியா மேடம் என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இவ்வளோ வருத்தத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பாக்கியா பதில் சொல்லாமல் இருக்காங்க. உடனே செல்வி அக்கா பின்ன வருத்தப்படாத எப்படி இருப்பாங்க, அந்த கோபி சார் ஏன் இப்படி பண்ணுறாங்களோ தெரியல, பாக்கியாக்காவுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டு எப்படி தான் இவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்களோ தெரியல, பாக்கியாக்கா எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் அவங்களுக்கு புரியுதான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசினது. என்னாச்சு முதல்ல விஷயத்த சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த விஷயத்த சொன்னதும் இதுக்கு தான் நீங்கள் வரி பண்ணிட்டு இருக்கீங்களா, இங்கே பாருங்க அவங்க உங்களுடைய லைஃபுக்கு வேண்டான்னு சொல்லி நீங்கள் அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டீங்க. அவங்க லைஃப்பில் அவங்க முன்னேறி போனால் என்ன, அவங்க கஷ்டப்பட்டா என்ன, இது எதுக்குமே நீங்கள் வருத்தப்படக்கூடாது பாக்கியா மேடம், எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் வருத்தப்பட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் பேசி நம்ம பழனிசாமி பாக்கியாவை சமாதானப்படுத்துகிறாங்க. உடனே நம்ம பாக்கியாவும் ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், அவர் என்னுடைய லைஃபுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நான் மூவ் ஆன் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், மறுபடியும் நான் ஏன் போயிட்டு மனசு அடைஞ்சு உட்கார்றேன், அடுத்த கட்ட வேலை என்னவோ அதை நான் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ தான் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பழனிசாமி. அதோட இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க.